வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். வாங்க, ஏஆர் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்க போகிறோம். அது சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கூட்டு. இது போல் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முருங்கைக்கீரை கூட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கூட்டுக்கு நம்ம தேவையான வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை இதோடு சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 4 விசில் வேக விட்டு எடுத்துக்குவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் அதில் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ கூட்டு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்குவோம். இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ தேங்காய் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை இறக்கி வச்சுருவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி வச்சுருக்கேன். வாணலி நல்லா சூடான பிறகு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஒரு 4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை கூட்டில் இதை சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க.
அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை கூட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஏஆர் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.